நான் வந்து நிறைய வந்து படிச்சிருவேன், பட் ஆனால் வந்து ப்ராஜெக்ட் பண்ணவே மாட்டேன். 2026ல ஏஐயோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. பட் ஆனா அந்த ஏஐ எப்படி லேர்ன் பண்ணணுன்ற விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பா தெரியாது. சோ இந்த வீடியோல நாம ஏஐ எப்படி லேர்ன் பண்ணலாம், அதுக்கான ரோட் மேப் என்ன, அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ரோட் மேப் பத்தி பார்க்கலாம். சோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் சோ ஃப்ரம் ஜீரோல இருந்து ப்ரோ வரைக்கும் நீங்க வந்து ஏஐ பத்தி கத்துக்கலாம். சோ நான் தான் ஹேமேஷ். சோ கிரேடியன்ட் டிசைன், ஓவர் ஃபிட்டிங், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே சிம்பிளா பார்த்துட்டோம். சோ இதுக்கப்புறமேட்டு நான் ரோட் மேப் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிளியரான பிளான் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிடைக்கும். எதை ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் அண்ட் எவ்வளவு டேஸ் ஆகும் அண்ட் எந்தெந்த ஃப்ரீ டூல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய வரும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம சோ வீடியோக்குள்ள போலாம். அண்ட் மறந்துடாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ தட் நான் போற வீடியோஸ் பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணாம பாப்பீங்க. சோ 2026ல ஏஐ பாத்தீங்கன்னா எல்லா ஃபீல்ட்லயுமே வந்துருச்சு. லைக் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், டீச்சர்ஸ், நம்ம டெய்லி டீ குடிக்கிற ஷாப் ஓனர்ஸ் கூட ஏஐ பத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா எதை ஃபர்ஸ்ட் படிக்கணும், அதை எப்படி படிக்கணும் அப்படின்ற கான்செப்டே தெரியாம எப்படி ஸ்டார்ட் பண்றது. சோ தட் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிளியரான ஐடியாஸ் பாத்தீங்கன்னா வரும். சோ ரோட் மேப்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பாத் இருக்கு. சோ ஒன்னு பாத்தீங்கன்னா வந்து ஈஸியான பாத் அண்ட் இன்னொரு பாத்தீங்கன்னா வந்து டஃப் பாத். சோ இந்த ஈஸி பாத் நான் ஏன் சொல்றேன்னா இதுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கோடிங் வந்து தேவையில்லை. நீங்க ப்ராம்ப்டிங் யூஸ் பண்ணி ஒரு மாடல் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். லைக் அதுல பாத்தீங்கன்னா வந்து ஏஜென்ட்ஸ் பத்தி கிரியேட் பண்ணி உங்களோட ஒர்க்கை பாத்தீங்கன்னா வந்து ஈஸியா வந்து ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா வந்து இது பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் லெவல் பார்ட். சோ இந்த டெக்னிக்கல் நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஏ இன்ஜினியர் கூட ஆகலாம். இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல என்ன பண்ணணும்னா ஒரு மாடலுக்கு வந்து கோட் ரைட் பண்ணி அதை வந்து மாடல் வந்து பில்ட் பண்ணுவோம். சோ நீங்க எந்த பார்த்துன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ எத்தனை பேர் டெக்னிக்கல் சூஸ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சோ ரோட் மேப் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மந்த் 1ல இருந்து 2 வரைக்கும் என்னன்னு பார்க்கலாம்ன்றது பார்க்கலாம். சோ இந்த ஃபர்ஸ்ட் 2 months தான் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க தான் நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ், அதுக்கான பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். சோ இந்த ப்ரோக்ராமிங் நான் வந்து என்ன சொல்றேன்னா பைத்தான் பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறதுல பெஸ்ட். ஏன்னா பைத்தான்ல தான் பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த லைப்ரரிஸ் பாத்தீங்கன்னா வந்து இருக்கு. ஏ ரிலேட்டடான ஃபீல்ட் எடுக்கிறீங்கன்னா பைத்தான் கண்டிப்பா நீங்க வந்து கத்துட்டு தான் ஆகணும். டெய்லியும் பாத்தீங்கன்னா 1 hour ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். லைக் ஏன்னா கூகுள் கொலாபே இருக்கு. நீங்க வந்து ஜிபி வந்து வாங்கணும் அவசியமே இல்ல. சோ ஜிபியூ இருக்கு. சோ நீங்க வந்து கூகுள் கொலாப் பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீயா பாத்தீங்கன்னா ஜிபி ரிசோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு மாடல் வந்து ட்ரெயின் பண்ணணும்னா நீங்க வந்து கூகுள் கொலாப்ல யூஸ் பண்ணிக்கலாம். சோ நானும் அங்கதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா 10th 11th 12th படிக்கும் போதெல்லாம் என்கிட்ட போன் தான் இருந்துச்சு. சோ போன் வச்சுதான் நான் பாத்தீங்கன்னா வந்து பைத்தானே வந்து கத்துக்கிட்டேன். பைட்ராய்டு ஏதோ ஒரு ஆப் இருக்கும். சோ அந்த ஆப்ல தான் பாத்தீங்கன்னா நான் வந்து கோடிங்ஸ்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். சோ மந்த் 3 to 4 பாத்தீங்கன்னா நீங்க வந்து மிஷின் லேர்னிங்கோட பேசிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கத்துக்கலாம். சோ இந்த மிஷின் லேர்னிங்கோட பேசிக்ஸ் வந்து கத்துக்கணும்னா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. லைக் வந்து ஓவர் ஃபிட்டிங் எப்படி வேலை செய்யும் அண்ட் கிரேடியன்ட் டிசைன் எப்படி இருக்கும் அண்ட் லீனியர் ரெக்ரெஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஜஸ்ட் அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சிட்டாலே போதும். சோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கே பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகே இதெல்லாம் வந்து இப்படிதான் ஒர்க் ஆகுது. சோ தட் நீங்க வந்து பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தாதான் டீப் லேர்னிங் ஆர் ஜென்ஏ இந்த மாதிரி படிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாவே இருக்கும். அண்ட் நீங்க படிச்சது மட்டும் இல்லாம அதுக்கான ப்ராஜெக்டும் பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணணும். சோ நான் இங்கதான் பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணேன். நான் வந்து நிறைய வந்து படிச்சிருவேன், பட் ஆனா வந்து ப்ராஜெக்ட் பண்ணவே மாட்டேன். அது என்ன ஒரு சோம்பேறித்தனம்னா நான் வந்து எல்லாத்தையுமே படிச்சிருவேன், பட் ஆனா அதுக்கான ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து கிரியேட் பண்ண மாட்டேன். சோ இதனால பாத்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் பாத்தீங்கன்னா தெரிஞ்ச மாதிரியே இருக்கும், ஆனா தெரியாத மாதிரி இருக்கும். சோ தட் நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா சோ தட் நீங்க வந்து கடைசி வரைக்கும் அதை வந்து பாத்தீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. சோ மந்த் 5ல இருந்து 6 வரைக்கும் நீங்க வந்து டீப் லேர்னிங் அண்ட் ஜென்ஏ பாத்தீங்கன்னா வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். சோ இந்த டீப் லேர்னிங்ல பாத்தீங்கன்னா வந்து சோ 3 பாத்தீங்கன்னா வந்து மெயினா இருக்கும். சோ CNN, RNN அண்ட் ஃபுல்லி கனெக்டட் நியூரல் நெட்வொர்க். சோ இந்த 3த்தையும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து படிச்சிட்டீங்கன்னா லைக் நீங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. சோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஐடியாஸ் கிடைக்கும். சோ டீப் லேர்னிங்ல பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ எல்லாம் மோஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா தியரி மாதிரி தான் இருக்கும். நீங்க கோடிங் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட கோடிங் எல்லாமே ஒரு சின்ன லைன், ஒரு 10 லைன்லயே பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாடலை பாத்தீங்கன்னா ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க வந்து பைடார்ச், டென்சர்ஃப்ளோ இந்த மாதிரி எல்லாமே நீங்க வந்து லைப்ரரிஸ் பாத்தீங்கன்னா வந்து படிக்கலாம். சோ இந்த பைடார்ச் அண்ட் டென்சர்ஃப்ளோல எது பெஸ்ட்னு கேட்டா டென்சர்ஃப்ளோ தான் பெஸ்ட். பட் ஆனா நீங்க வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் ஆர் பேப்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பப்ளிஷ் பண்ணணும்னா பைடார்ச் தான் பாத்தீங்கன்னா வந்து பெஸ்ட் என்ன கேட்டா. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பைடார்ச்ல தான் வருது. அண்ட் பைடார்ச் பாத்தீங்கன்னா வந்து உங்களால கஸ்டமைஸ் பண்ண முடியும். சோ நீங்க வந்து ஒரு பேசிக் லெவல்ல படிக்கிறீங்கன்னா டென்சர்ஃப்ளோ இஸ் பெஸ்ட். ஏன்னா வந்து அது வந்து சிம்பிளான கான்செப்ட் இருக்கும் அண்ட் சிம்பிளா பாத்தீங்கன்னா ஒரு மாடல பாத்தீங்கன்னா வந்து ட்ரெயின் பண்ணிடலாம். அதுல பாத்தீங்கன்னா வந்து டிப்ளாய் பண்றதும் பாத்தீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். பட் நீங்க வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் ஆர் புதுசா வந்து நீங்க வந்து ஒரு ஜேர்னல் வந்து போட போறீங்கன்னா சோ அதை பேஸ் பண்ண மாதிரிலாம் இருக்குன்னா நீங்க வந்து பைடார்ச் தான் பாத்தீங்கன்னா வந்து பெஸ்ட் நான் சொல்லுவேன். அண்ட் 2026ல எந்த கான்செப்ட் ஹாட்டா இருக்குன்னா ராக். இது இங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. சோ ரிட்ரீவ் ஆகுமெண்டட் ஜெனரேஷன். சோ இந்த ரிட்ரீவ் ஆகுமெண்ட் ஜெனரேஷன் கான்செப்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய படிச்சீங்க.
ஏன்னா இப்ப அது பேஸ் பண்ணி தான் நிறைய வந்து ஏஜென்ட்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமா ஒவ்வொரு மந்த்துக்கும் ப்ராஜெக்ட் பண்ணுங்க. சோ எல்லா மந்த்தும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து அந்த கான்செப்ட் வந்து மறக்காம இருக்க முடியும். அண்ட் அதுல இருந்து பாத்தீங்கன்னா நியூ இனோவேஷன் உங்களால வந்து கிரியேட் பண்ண முடியும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீ டூல்ஸ். இந்த ஃப்ரீ டூல்ஸ் வந்து நான் எப்படி சொல்றேன்னா, கூகுள் கொலாப் இருக்கு. நீங்க வந்து ஒரு ஹைடெக்கான லேப்டாப் தான் வச்சிருக்கணும் அவசியம் இல்ல. லைக் நீங்க வந்து சிம்பிளா வந்து கூகுள் கொலாப்லயே பாத்தீங்கன்னா நீங்க வந்து சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா அதுலயே பாத்தீங்கன்னா வந்து ஜிபி செலக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ நீங்க அதுல போயிட்டு நீங்க வந்து ஒரு கோடிங்லாம் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரீ ட்ரெயின்டு மாடல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா ஹகிங் ஃபேஸ். சோ இந்த ஹகிங் ஃபேஸ்ன்ற லைப்ரரியில பாத்தீங்கன்னா கிட்ஹப் மாதிரி தான். இதுல பாத்தீங்கன்னா வந்து நிறைய அந்த ப்ரீ ட்ரெயின் மாடல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சிருப்பாங்க. சோ அதர் நம்ம வந்து ஒரு மாடலோ இல்ல ஏதோ ஒரு ஏஜென்ஸோ கிரியேட் பண்றோம்னா சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம வந்து ஒரு மாடல் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.